ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். இரண்டாவது ராசியான ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு ஆவணி மாத ஆரம்பத்திலேயே முதல் நாளிலேயே அதாவது சந்திர பகவான் மனோகாரகராக விளங்கக்கூடிய மாதுர் காரகராக விளங்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ரிஷப ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத செயல்பாடு அப்படிங்கிறது மாதம் முழுவதும் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த காரியத்தில் இறங்கலாமா, இந்த விஷயத்தை செய்யலாமா, இந்த பொருளை வாங்கலாமா, இந்த வாகனத்தை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு திண்டாட்டம் இருக்கும் இல்லையா, அந்த திண்டாட்டங்கள் எல்லாம் அறவே ஒளிந்து மிகப்பெரிய ராஜயோகம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம ராஜயோகம் டிவியில் நிறைய ஆன்மீக நிகழ்ச்சிகளை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் இன்னைக்கு ஆவணி மாத சிறப்பு பலன்கள், ராசி பலன்களை பார்க்க இருக்கோம். அதுக்காக நம்ம எல்லாத்துக்குமே ரொம்ப பிடிச்ச ராஜயோகம் டாக்டர் கே ராம் சார் அவர்களை வெல்கம் பண்ணிடலாம் நிகழ்ச்சிக்குள்ள. வணக்கம் சார். வணக்கம் சார். ஆவணி மாத பலன்களை பார்த்துட்டு இருக்கோம். இரண்டாவது ராசியான ரிஷப ராசிக்காரர்களுக்கு எப்படி சார் இருக்கு? ரிஷப ராசியை பொறுத்தளவுக்கு ஆவணி மாத ஆரம்பத்திலேயே முதல் நாளிலேயே அதாவது சந்திர பகவான் மனோகாரகராக விளங்கக்கூடிய மாதுர் காரகராக விளங்கக்கூடிய சந்திர பகவான் உங்களுடைய ரிஷப ராசியில் உச்சம் பெற்று இருக்கிறதுனால அச்சமில்லாத செயல்பாடு அப்படிங்கிறது மாதம் முழுவதும் இருந்துக்கிட்டு இருக்கும். இந்த காரியத்தில் இறங்கலாமா, இந்த விஷயத்தை செய்யலாமா, இந்த பொருளை வாங்கலாமா, இந்த வாகனத்தை வாங்கலாமா அப்படிங்கிற மாதிரியான ஒரு திண்டாட்டம் இருக்கும் இல்லையா, அந்த திண்டாட்டங்கள் எல்லாம் அறவே ஒளிந்து மிகப்பெரிய கொண்டாட்டங்களாக மாறக்கூடிய பாக்கியத்தை மனோகாரகன் சந்திர பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். இந்த மனோகாரகன் சந்திர பகவான் மனசில் உற்சாகமான சூழலை கொடுக்கக்கூடிய, ஒரு நாள் 24 மணி நேரம் இருந்தால் கூட உழைக்கக்கூடிய அந்த நேரத்தில் உற்சாகம் அப்படிங்கிற விஷயத்தை அதிகமாக கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நிலையான பிழைப்புக்கு உண்டான மதிப்புகளை கொடுக்கக்கூடிய அமைப்பில் சந்திர பகவான் நிச்சயமாகவே அமைய போகிறாரு. மாதம் முழுவதும் மிக மிக நன்மையாக இருந்துகிட்டு இருக்கோம். பெண்களுடைய ஆலோசனையால் குடும்பத்துக்கு கௌரவம் கிடைக்கக்கூடியது. பெண்களுடைய ஆலோசனையால் கடந்த கால அவமானங்கள் விலகி வெகுமானங்கள் சேரக்கூடியது. பெண்களுடைய ஆலோசனையால் எவ்வளவு வருமானம் வந்தாலும் அதை சேமிக்கக்கூடிய பழக்கத்தை ஏற்படுத்திக்கிறது. பெண்களுடைய ஆலோசனையால் குடும்பத்துக்கு வரக்கூடிய சின்ன சின்ன விஷயங்களை அறவே அறுத்தொழியக்கூடியது. இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களை கொடுக்கக்கூடிய அமைப்பில் ஆவணி மாதம் ஆரம்பமாகுது. அது மட்டுமல்ல, உங்களுடைய ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய சூரிய பகவான் அதே சுகஸ்தானத்தில் ஆட்சி பெற்று இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லை இருக்கும் இல்லையா, தேவையில்லாத மருத்துவ தொந்தரவு, தேவையில்லாத மருத்துவ செலவு, தேவையில்லாத உடல் உபாதை, இதுவெல்லாம் தானாக விலகக்கூடிய மேலான சந்தர்ப்பங்களை இந்த ஆவணி மாதத்தில் நிச்சயமாகவே கொடுக்கும். எனக்கு எந்த நோயும் இல்லைன்னு சொன்னால் கூட ஏதாவது ஒரு வகையில் அஜீரண கோளாறு, ஏதாவது ஒரு வகையில் உடம்புக்கு சுறுசுறுப்பு இல்லாத சூழல், ஏதாவது ஒரு வகையில் சின்ன சின்ன கை வலி, காட்டு வலி, மூட்டு வலி சம்பந்தப்பட்ட அமைப்பு இருக்கும் இல்லையா, இந்த மாதிரி வழிகளுக்கெல்லாம் நல்லதொரு வழி கிடைக்கக்கூடிய பாக்கியங்களை இந்த சூரிய பகவான் நிச்சயமாகவே கொடுப்பார். ஆவணி மாத ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா செவ்வாய் பகவான், பூமிகாரகன் செவ்வாய் பகவான் 5ஆம் இடத்துல பூர்வ புண்ணிய புத்தர ஸ்தானத்தில் இருக்கிறதுனால ரிஷபராசியை சேர்ந்த நிறைய பேர் தன்னுடைய சொந்த வாழ்க்கையில் ஒரு சொந்த வீடு வாங்கணும், அல்லது விவசாய நிலம் வாங்கணும், அல்லது காலி இடமாவது காலி மனையாவது வாங்கணும் அப்படிங்கிற ஒரு குறிக்கோள் இருந்துகிட்டு இருக்கும். அந்த குறிக்கோள் நிறைவேற முடியாமல் கனவு கண்ட மாதிரி இருக்கக்கூடிய சூழல் இருக்கக்கூடிய நீங்கள் கண்டிப்பாக உங்களால் முடியாத அந்த சொந்த வீட்டு கனவு உங்களுடைய சந்ததி, அதாவது பிள்ளைகளால் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகளை நிச்சயமாக கொடுக்கும். பஞ்சமஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் வைங்களே, உங்களால் முடியாத ஒரு சில விஷயங்களை உங்களுடைய பிள்ளைகள் நடத்தி காட்டக்கூடிய, ஜெயித்து காட்டக்கூடிய, சொந்த பந்த உறவுகளுக்கு முன்னாடி சொந்த காலில் நிற்கக்கூடிய தகுதிகளை மிகுதியாக கொடுக்கக்கூடிய அமைப்பில் இந்த செவ்வாய் பகவானுடைய ஆதிக்கம் இருந்துகிட்டு இருக்குது. ரிஷப ராசிக்கு 10ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் ஆவணி மாதத்தில் உத்தியோகத்தில் இடமாற்றம் கொடுக்கக்கூடியது, பதவி மாற்றம் கிடைக்கக்கூடியது, அரசாங்க உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணியிட மாற்றம் கொடுக்கக்கூடிய நல்ல நல்ல விஷயங்களை மாதம் முழுவதும் மெல்ல மெல்ல கொடுக்கக்கூடிய அமைப்பில் கிரக நிலைகள் தோதாக அமையுது. சிறப்பு சார். ரிஷப ராசிக்காரர்களுக்கு ஆரம்பமே அமர்க்கலமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. குறிப்பாக பெண்கள் சொல்கிறத கேட்டு நடக்கணும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ஏன்னா குடும்பத்தில் நிறைய பிரச்சனைகள் இருந்தது. இந்த மாதம் விலகக்கூடிய ஒரு தன்மை இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். ரொம்பவே சிறப்பு. அவங்க எந்த தெய்வத்தை வழிபாடு வச்சுக்கிட்டா நல்லது சார்?
பொதுவாகவே ஆண்கள் அவசரகதியாக சுழல வேண்டிய நிர்பந்தம் இருக்கிறதுனால அமைதியான வகையில் ஒரு சில விஷயங்களை யோசிக்கக்கூடிய அமைப்பு பெண்களுக்கு இருக்கிறதுனால அந்த அமைதி பெண்கள் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் அப்படிங்கிறது ஆவணி மாத சிறப்பு. இந்த மாதிரி ஆவணி மாத சிறப்புகள் இருக்கக்கூடிய இந்த ஆவணி மாதத்தில் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் பெண் தெய்வ வழிபாடு அப்படிங்கிறது உங்களுக்கு மிகப்பெரிய கண்ணுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய கஷ்டங்களிலிருந்து விடுபட்டு உங்களுடைய வாழ்க்கையில் முன்னுக்கு வரக்கூடிய அளவுக்கு முன்னேற்றம் கிடைக்கணும் அப்படின்னா ஆவணி மாதம் முழுவதும் மாத தேவதா சம்பந்தப்பட்ட மாத தேவதை சம்பந்தப்பட்ட மாத திதி தேவதை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சாஸ்திரப்படி, அதாவது சாஸ்திரம் சொன்ன பிரசன்னப்படி நீங்கள் வழிபட வேண்டியது பெண் தெய்வம். அந்த பெண் தெய்வத்தில் அமைதியான தெய்வம் மாரியம்மன் அல்லது திரௌபதி அம்மன் அல்லது காமாட்சி அம்மன், மீனாட்சி அம்மன் அல்லது உங்களுடைய தெய்வம், அதாவது உங்களுடைய குலதெய்வம் பெண் தெய்வமாக இருந்தது அப்படின்னா அந்த குலதெய்வ வழிபாடு சம்பந்தப்பட்ட விஷயங்களை வச்சுக்கும் பொழுது கண்டிப்பாக நீங்கள் மட்டும் முன்னேறீங்க அப்படிங்கிறத விட உங்களுடைய மொத்த குடும்பமும் முன்னேறக்கூடிய பாக்கியங்களை ஆவணி மாதத்தில் மிகப்பெரிய அமைப்பாக சிறப்பாக சந்திக்க முடியும். இந்த மாதிரியான வழிபாடு வச்சுக்கக்கூடிய நேரத்தில் கண்டிப்பாக ஒரு மனதாக தன்னுடைய குடும்பம் தன்னுடைய சந்ததிகள் நன்றாக இருக்கணும் அப்படிங்கிற விஷயத்தை நல்ல நாள் பார்த்து அப்படிங்கிறத விட செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை நாட்களை வழிபாடு வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் கலக்கம் நிறைந்த உங்களுடைய வாழ்க்கையில் நல்லதொரு விளக்கம் கிடைக்கக்கூடிய பாக்கியத்தை இந்த மாத தெய்வ வழிபாடு நிச்சயமாக கொடுக்கும் அப்படிங்கிறது உண்மை. சூப்பர் சார். ரிஷபராசிக்காரர்களுக்கு அமைதியான தெய்வமான பெண் தெய்வத்தை வழிபட்டா ரொம்பவே நல்லது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. திரௌபதி அம்மன், மாரியம்மன் இவங்களெல்லாம் வழிபடுறதுனால இந்த ஆவணி மாதம் ரொம்பவே அமர்க்கலமா இருக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க சார். நிகழ்ச்சியில இணைந்தமைக்கு நன்றி சார். நன்றி. என்ன நேயர்களே, இன்றைய நிகழ்ச்சி ரொம்பவே பயனுள்ளதாக அமைஞ்சிருக்கும் நம்புகிறோம். நிகழ்ச்சியை பார்க்குற உங்களில் நிறைய பேத்துக்கு உங்களுடைய சொந்த ஜாதகத்தை பார்க்கணுங்கிற ஆசை இருக்கும். அப்படி ஆசை உள்ளவங்க கீழே ஸ்க்ராலில் போகிற நம்பருக்கு கால் பண்ணி உங்கள் அப்பாயின்மெண்ட்டை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம், அதாவது முன்பதிவை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். ஆனால் இந்த நம்பர் ஒன்லி ஃபார் த அப்பாயின்மெண்ட், அதாவது முன்பதிவுக்கு மட்டும்தான். நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே புது புது ஆன்மீக தகவல், மாதப்பல நிகழ்ச்சி மற்றும் தினப்பல நிகழ்ச்சி ஒளிபரப்பாயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம ராஜயோகம் டிவியில் ஒவ்வொரு நாளுமே உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட எண், உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட நிறம், உங்கள் ராசிக்கான அதிர்ஷ்ட எழுத்துக்கள், அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வழிபட வேண்டிய தெய்வங்கள் போன்ற அரிய வகை தகவலை உடனுக்குடன் நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம ராஜயோகம் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் அந்த பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ண மறந்துடாதீங்க. வணக்கம். திறமை இருந்தும் வறுமையில் வாடுகிறீர்களா? விதியை நொந்து விரக்தியில் இருக்கிறீர்களா? முயற்சிகள் செய்தும் முன்னேற்றம் கிடைக்கவில்லையா? களஸ்திரம் அமையாமல் கவலைப்படுகிறீர்களா? தாய்மையடையாமல் தவித்து நிற்கிறீர்களா? நவரத்தினம் போட்டும் நன்மைகள் கிடைக்கவில்லையா? பெயர் மாற்றம் செய்தும் பிரயோஜனம் இல்லையா? எந்திரத்தை நம்பி மந்திரத்தை சொல்லியும் மாற்றம் கிடைக்கவில்லையா? எண்கணிதத்தை நம்பி எழுத்தை மாற்றியும் ஏற்றம் கிடைக்கவில்லையா? வாஸ்துவை நம்பி வாசலை மாற்றியும் வளம் காணவில்லையா? ஹோமத்தை வளர்த்து யாகத்தை செய்தும் யோகத்தை காணவில்லையா? திரும்பிய பக்கமெல்லாம் திண்டாட்டங்களையே சந்தித்த உங்களை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது. ஆம், அண்ட நிழலும் இல்லை, ஆதரிக்க யாரும் இல்லாதவர்களை குலதெய்வம் கைவிடுவதில்லை. கிள்ளி கிடைக்கக்கூடிய யோகங்களை அள்ளிக் கொடுக்கக்கூடிய ஆன்மீக அற்புதம் குலதெய்வ விருட்சம். திக்கற்ற யாவரும் ஒப்பற்ற பயன்பெற வாங்கி பயனடைவீர். குலதெய்வ விருட்சம். குலதெய்வ விருட்சம் குடும்பமே சுபிட்சம்.